அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் சமையலில் தால் கிச்சடி தடுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைஸ். அதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி, 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, ரெண்டையும் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் 4 விசில் அளவுக்கு நீங்கள் நல்லா குலைவாக குக் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு அரிசி, 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த 2 கப்புக்கு கிட்டத்தட்ட 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. அதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா குலைவாக வெந்திருக்கணும் சாதம். இப்போ சாதம் நல்லா வேகட்டும். வேகிறதுக்குள்ளே நம்ம தாளிச்சுக்கிடுவோம். ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் ஒரு மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுருங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு ரைஸு. நல்லா மணமாகவும் இருக்குது. இதை நீங்கள் அப்படியும் சூடோடையவும் கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் தால் ரைஸ் ரொம்ப குலைவாக இருக்கும். நல்லா மசித்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து சாதத்தோடு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நல்லா 1 டம்ளர் அளவுக்கு கொதிக்கிற வெந்நீர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்துருங்க. இந்த மாதிரி வெந்நீர் ஊற்றுறப்ப சாதம் இன்னமும் நல்லா குலைவாகி ஒரு தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது அடிஷ்னலான சுவையை கொடுக்கும். நம்ம கடைசியில் ஒரு தடவை நம்ம நெய் ஊற்றி தாளிக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சீரகம், ஒரு 2 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த சாதத்து கூட நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா தாளித்ததுக்கப்புறமா கலந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை போட்டுருங்க. இது இன்னமும் அதிகமான மணத்தை கொடுக்கும். போட்டுட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ சூப்பராக தால் கிச்சடி தடுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.